வணக்கம். இது கேள்வி களம். மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு 2 முக்கியமான தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. அந்த முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கின்றன. ஒன்று, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைக்கு, யூனியன் பிரதேசத்துக்கான சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தல். வரலாற்று ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு, குறிப்பாக 370 என்கிற சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல். அந்த மாநிலத்தில் இப்போது தேசிய மாநாட்டு கட்சி, ஃபரூக் அப்துல்லா அவர்கள் தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக சிபிஎம், இந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஹரியானாவில் 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. ஹரியானாவிலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறின. அந்த கணிப்புகள் ஹரியானாவை பொறுத்தவரையிலும் பொய்த்து போயிருக்கின்றன. 3வது முறையாக ஆட்சி அதிகாரத்தை பாஜக எப்படி தக்க வைத்து கொண்டது, வெற்றி பெறும் வாய்ப்பில் வெற்றி முகட்டில் நின்று கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி எப்படி அந்த வெற்றியை நழுவ விட்டிருக்கிறது என்பது விரிவாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரையிலும் எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்பட்டு தொகுதி மறுவரையறைக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அங்கு வாக்கு சிதறும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் அங்கு அந்த பகுதியில் தேசிய மாநாட்டு கட்சி அபரிமிதமான வாக்குகளை பெற்று வென்றிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு சார்ந்து விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயசங்கர் அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள், எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் 5 பேரிடமும் முதற் பார்வையை கேட்க விரும்புகிறேன். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், பொதுவாக தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்வதாகத்தான் மக்கள் உணர்வை ஏற்கிறோம்னு சொல்லும் ஒரு கட்சி. ஆனால் ஹரியானாவை பொறுத்தவரையிலும் அந்த முடிவை நாங்கள் ஏற்கலை, தேர்தல் ஆணையத்தை சந்தேகிக்கிறோம், தில்லுமுல்லு நடந்திருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி காலை முதலே கடுமையாக கண்டனத்தை, எதிர்வினை ஆற்றி வருது. இந்த 2 முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குணசேகரன், முதல்ல சன் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வரலாற்று புகழ்மிக்க தேர்தல் என்று சொன்னீங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அந்த தேர்தல் சொல்லியிருக்கிற செய்தி மிகப்பெரிய செய்தி என்று எண்ணுகிறேன். அதாவது தேர்தலிலே பங்கேற்ற அரசியல் கட்சிகள், வெற்றி பெற்ற வேட்பாளர்கள், ஆட்சி அமைக்கப் போகிற ஆளுங்கட்சி, தேர்தலை தவறவிட்டவர்கள், தோற்று போனவர்கள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட அந்த மாநிலத்தினுடைய மக்களை ஒட்டுமொத்தமாக நாம் பாராட்ட வேண்டும். அதாவது அவர்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு அவர்களுக்கு எவ்வளவு அநீதி செய்ய முடியுமோ, எவ்வளவு அவமானத்தை இழைக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அவர்களை அந்நியர்களாக்க முயற்சித்தார்களோ அதையெல்லாம் மீறி தங்களுக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மேல் இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும், இந்திய பேராண்மையோடு தான் இருக்க நாங்கள் விரும்புகிறோம், தேர்தல் என்பதை நாங்கள் புனிதமாக ஏற்று தேர்தலின் மூலமாகவே எங்கள் மக்களுடைய கருத்தை சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தங்களுடைய ஜனநாயக உணர்வுகளை வெளிப்படுத்தியதன் மூலம் இந்திய இறையாண்மையில் தங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத பற்றையும் உறுதியையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே அந்த மாநிலத்து மக்களை நாம் பாராட்ட வேண்டும். இந்த தேர்தல் அந்த மாநிலத்திலே நடந்திருக்கிற ஒரு செய்தியை ஒன்றிய அரசு இந்த முறை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உடனடியாக அந்த மாநில அந்தஸ்து என்கிற அங்கீகாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இன்னைக்கு வெற்றி பெற்று பொறுப்பேற்கக்கூடிய உமர் அப்துல்லா கூட மிக அருமையாக பேசியிருக்கிறார். We don't want a confrontation with the center. ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை. அப்படி மோதல் போக்கை ஒன்றிய அரசோடு கடைபிடித்தால் அது மாநிலத்திற்கு எந்த நன்மையும் தராது என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று பேசுகிற ஒரு பண்பட்ட இந்திய அரசியலில், அரசன சாசன சட்டத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு முதலமைச்சராக அவர் பேசியிருப்பதை மோடி அரசு பாராட்ட வேண்டும். அந்த கருத்தை, அந்த பின்னாலே உள்ள அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹரியானா மாநில தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அந்த நிலைப்பாட்டை நானும் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சாதாரணமாக
ஒரு தேர்தல் முடிந்த உடனே என்றுமே வந்து இந்த முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எந்த அரசியல் கட்சியும் சாதாரணமாக சொல்வதில்லை. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை போல ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமுள்ள ஒரு கட்சி, பல தேர்தல்களை, பல வெற்றிகளை, பல தோல்விகளை சந்தித்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு முடிவை அது அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் என்ன விஷயங்கள் இருக்கின்றன, என்ன செய்திகள் இருக்கின்றன, என்ன புள்ளி விவரங்கள் இருக்கின்றன என்பதை 2 நாட்களில் மொத்தமாக சேகரித்து அதை வெளியே விடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஒன்று மட்டும் நமக்கு தெரிகிறது, அதாவது இந்த கடந்த நீங்க வந்து 2 நாட்களாக வந்த இந்த இது எக்ஸிட் போல் அதையெல்லாம் வந்து நாம் என்றைக்குமே வந்து பல நேரங்களிலே அது மாறி இருக்கிறது. அது எக்ஸிட் போலினுடைய ரிசல்ட்ஸ் வந்து மாறி இருக்கிறது. ஆனால் இந்த முறை வந்து ஒரு ஓவர்வெல்மிங் ட்ரெண்ட், களத்தில் பயணம் செய்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட பத்திரிகையாளர்கள் நடத்திய பல்வேறு சர்வேக்கள், நேர்முக காணல்கள், இவைகள் வந்து நமக்கு சொன்ன தகவல் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதையும், பாஜக பல இடங்களிலே அந்த வேட்பாளர்களே கிராமங்களுக்குள் போக முடியாத அளவிற்கு எதிர்ப்பு இருந்ததையெல்லாம் நாம் பத்திரிகையில் பார்த்தோம். அதை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது இந்த வெற்றியை வந்து எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொண்டார்கள். இந்த விக்டரி வாஸ் ஸ்நாட்ச்ட் அவே என்கிற வார்த்தையை வந்து அவர் ஜெயராம் ரமேஷ் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு வந்து தேர்தல் கமிஷனுக்கு எழுதிய கடிதத்தையும், தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு பதில் எழுதிய கடிதத்தையும், அதற்கு திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பதில் எழுதிய 3 கடிதங்களையும் இன்றைக்கு வெளியே விட்டிருக்கிறார். அதில் தேர்தல் கமிஷன் வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்லியுள்ள வார்த்தைகளை நீங்கள் படித்தாலே ஒரு நடுநிலையான ஒரு தேர்தல் ஆணையம், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு அங்கீகாரம் பெற்ற பாராளுமன்றத்திலே முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கிற ஒரு அகில இந்திய கட்சியை எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவது என்கிற வரைமுறை இல்லாமலேயே பயன்படுத்தி இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 தொகுதிகளில் நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன். அதாவது முதல்ல வந்து லீடிங்கில் இருந்தவங்க அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியிலே வந்து 500 ஓட்டு 400 ஓட்டுகளிலே தோற்றிருக்கிறார்கள். இது வந்து ஒரு புறம். இன்னொரு கோணத்தில் வந்து ஆர்கனைசேஷனெல்லாம் காங்கிரஸ் கட்சி பார்க்க வேண்டிய பணி. அதை வந்து நான் வந்து புறந்தள்ள மாட்டேன். ஏன்னா இது என்னதான் காங்கிரஸ் கட்சியுடைய குமாரி செல்ஜா போன்றவங்களே மாநில தலைமை தான் நான் இதற்கு குற்றம் சொல்லுவேன், மாநில தலைமை சரியாக கையாளல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க சரியா நடந்து கொள்ளல அப்படின்னு சொல்ற பார்வை இருக்கு. இன்னொரு புறத்தில் அதிருப்தி வேட்பாளர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிருப்தி வேட்பாளராக போட்டியிட்டவங்களை கட்சி தலைமை கன்வின்ஸ் பண்ணி களத்தில் அவங்கள இருந்து வாபஸ் பெற செய்து அவங்கள கட்சிக்காக வேலை செய்ய வைக்கல. அதிருப்தி வேட்பாளர்களாலேயே 15-16 இடங்களில் காங்கிரஸ் கட்சி தோற்றிருக்கிறது அப்படின்னு இன்னொரு புள்ளிவிவரம் இருக்கு. தொகுதி வாரியாக பண்ணக்கூடிய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்கிற ஒன்று நடக்கலை அப்படின்னும் காங்கிரஸுக்குள்ளிருந்தே குரல்கள் வருகின்றன. இதெல்லாம் நம்ம விரிவாக விவாதிக்கலாம். நான் மற்றவங்களுடைய பார்வையை கேட்டுறேன். திரு விஜயசங்கர், நீங்க இந்த தேர்தல் 2 தேர்தல் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது நீங்க சொன்ன இந்த எல்லா இதுலையுமே நானும் உடன்படுகிறேன். அதாவது குமாரி செல்ஜாவை போன்றவர்கள் வந்து முதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஊடகங்களிலே வந்து உடனே பேசுகின்ற இந்த ஒழுங்கீனத்தை என்றைக்கு நிறுத்துகிறார்களோ அன்றைக்குத்தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு ஒருமைப்பாடும் ஒற்றுமை உணர்ச்சியையும் மக்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் சூழ்நிலையும் ஏற்படும். அதை வந்து அதை போன்ற ஒரு அட்மாஸ்பியரை காங்கிரஸ் கட்சிக்குள்ள கொண்டு வருவதுதான். என்ன இழப்பை சந்தித்தாலும் அந்த ஒழுக்கத்தை முதலில் கொண்டு வர வேண்டிய அவசியத்தை காங்கிரஸ் கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று as a senior congressman I have put in nearly 55 years of service in the Congress party. ஆகவே நான் வந்து அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை போன்ற உடனே தேர்தல் முடிவு வெளியே வருவதற்கு முன்னால ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் அவரே போய் வெளியே பேசுவது என்பது நல்லதல்ல. இரண்டாவது, எலெக்ஷன் மெஷினரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்பது இன்னைக்கு வந்து ஒரு புது கான்செப்ட். இதற்கான அஃபோர்டபிலிட்டி பல கட்சிகள்கிட்ட இல்லை. அதை நீங்க முக்கியமான காரணம், அது வந்து இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கம்ஸ் அட் எ காஸ்ட் ஆஃப் ஹெவி எலெக்ஷன். எல்லாம் பெய்டு ஒர்க்கர்ஸ் ஆர் மேனேஜிங் தட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அதுக்கு இந்தியாவில் பல அரசியல் கட்சிகளுக்கு அதற்கான நிதி வசதி வாய்ப்புகள் இல்லை. அது வந்து இன்னைக்கு நம்முடைய சிஸ்டத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு. நம்ம விஜயசங்கரை போன்றவர்கள், ஜென்ராம் போன்றவர்கள் இதை பற்றிய செய்திகளை மக்கள் மத்தியில் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா people may think that I may have a vested interest.
ஆகவே தான் இந்த சேலஞ்சு தான் நமக்கு டெமோக்ரஸிக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு. ஒரு அன்ஈக்குவல் எலக்ட்ரல் காம்படிஷனை வந்து பிஜேபி ஹஸ் த்ரெட்டட் ஆன் தி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஃபைனான்சியல் கோணத்திலும் பார்க்கலாம். இன்னொரு அதிகாரத்தை 10 ஆண்டு காலம் ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும்போது அதன் மீது அதிருப்தி வரும். அந்த அதிருப்தியையும் முறியடிச்சு அந்த ஏற்கனவே இருந்த சீஃப் மினிஸ்டர் சீன்ல இல்ல, somehow they managed. பிரைம் மினிஸ்டரும் பெரிதாக அங்க கேம்பெயின் பண்ணல. பட் வேற மாதிரியான அணி திரட்டல்கள், தேர்தல் வியூகம் அப்படின்ற ஒன்றின் வழியாக 3வது முறையா ஜெயிச்சிருக்காங்க. இருக்கு. அதான் ஒன்று சொல்றேன். என்னன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபாட் நாட் ஆன் ரியல் பப்ளிக் பீப்புள்ஸ் இஷ்யூஸ். நீங்க வந்து எய்தர் ரெலிஜன் ஆர் காஸ்ட். இது நீங்க காஷ்மீர்ல கூட பாத்தீங்கன்னா வேலியும் ஜம்முவும் ரெண்டு அதே மாதிரி தான் அந்த லைன்ல தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜாட் வெர்சஸ் நான் ஜாட்ஸ். இதை போல ஜாதி மதங்கள் தான் கடைசி நேரத்திலே தேர்தலில் வாக்காளர்களுடைய வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றிருப்பது நமக்கு இருக்கிற அடுத்த சேலஞ்ச். இதையும் உன்னிப்பாக ஆராய வேண்டும். அதே நான் ஒத்துக்கிறேன். ஆர்டிகிள் 370 வந்து ரத்து செய்த பிறகு வந்து அங்கே வந்து கடுமையாக இன்டர்நெட் பேன், எல்லா விதமான அடக்குமுறைகளும் பண்ணாங்க. மாதக்கணக்கில் அந்த போராட்டம் நடந்து பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் வந்து உள்ளுக்குள்ள வச்சு ஆர்மி எல்லாமே வச்சுருந்தாங்க. இன்னொன்று வந்து அதுக்கு பிறகு வந்து மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அங்கே வந்து டெவலப்மெண்ட் நடந்துருச்சு, பல வேலைகள் அப்படின்னு பல கிளைம்ஸ் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து மக்கள் ஏற்றுக்கலைங்கிறது தான் என்னோட தேர்தல் முடிவு. இந்த தேர்தல் முடிவை மாற்றுறதுக்காக முன்னாடி அவங்களுக்கு தெரியும் காஷ்மீரில் வந்து என்ன பிரச்சனை, வேலியில் வந்து காஷ்மீர் வேலியில் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். அப்படிங்கும்போது என்ன பண்ணால் மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒரு ஃப்ராட் பண்ணாங்க, டீலிமிட்டேஷன். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா மறுசீரமைப்பு வந்து மக்கள் தொகையை வைத்து தான் நீங்கள் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும். வந்து ஏரியா வச்சு நிலப்பரப்பு அப்படின்னா ஜம்முவோட மக்கள் தொகை வந்து 53 லட்சம், 43.6% தான். ஆனால் ஏரியா வந்து 62. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த மறுசீரமைப்பில் வந்து அவங்களுக்கு வந்து 6 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 37 சீட்டில் வந்து 43. இது ஏன்னா அங்கே வந்து ஜெயிச்சிடலாம். அதுக்கு பிறகு வேறு சில நமக்கு தான் பிஜேபியோட ட்ரிக்ஸ் தெரியுமே, எப்படியெல்லாம் வந்து அவர் தோற்றதற்கு பின்னும் தேர்தல் முடிவுக்கு பின்னும் ஜெயிப்பதற்கான பல வித்தைகள் அவர் கையில் இருக்காங்க. நமக்கு பல விஷயங்கள் தெரியும், பல மாநிலங்கள் நடந்திருக்கு. டீலிமிட்டேஷன் ஒன்று. அப்படியே வந்து இதில் வந்து ஜம்முவில் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்னொன்று ரீடிஃபைன் வந்து ஹிந்து மெஜாரிட்டி முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருந்த கான்ஸ்டியூன்ஸில் இந்து மெஜாரிட்டியை மாற்றினாங்க இந்த டீலிமிட்டேஷனில். இதுக்கெல்லாம் மீறியும் வந்து ஒரு தீர்ப்பு வந்து வேறு மாதிரி வந்துச்சுன்னா அதுக்காக நாமினேஷன் ஒரு ஃப்ராடு கொண்டு வந்தாங்க. நாமினேஷன் முன்னாடி 2 ஃப்ராட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு ஆட்சியில் இருக்க ஒரு அரசாங்கத்தை நோக்கி ஒரு வயதில் மூத்தவர் வந்து ஃப்ராட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க அனுமதிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியும். அனுமதிக்கிறேன். அது எப்படி அது ஃப்ராடாக இருக்கு? எப்படி இருக்க முடியும்? மறுசீரமைப்பு மோசடின்னு சொல்றாங்க. இத்தனை பெரிய ஊடக நீதிமன்றங்கள் இருக்கு. ஒரு செகண்ட், நான் ஏன் அனுமதிக்கிறேன் ஃப்ராட்னு சொல்லலாம். அது அன்பார்லிமெண்டரியில ஏன் அனுமதிக்கிறேன் நான் சொல்றேன். ஏன் அனுமதிக்கிறேன் நான் சொல்றேன். நீங்க ஒரு பொது நபராக பேசும்போது ஒரு செகண்ட் அவாய்ட் பண்றது நல்லது. ஒரு நிமிஷம். ஏன்னா ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க. பீப்பிள் மேண்டேட். ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? அரசாங்கம் பீப்பிள் மேண்டேட் எடுக்கிறது நம்ம ஃப்ராடுமா? வழக்கமான ஒரு செகண்ட். இல்ல அது நான் சொல்றேன். ஆர்குமெண்ட் என்ன அப்படி தான் பேசுவாங்க. ஏன் சொல்றேன் நான் சொல்றேன். ஜனநாயகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் வாக்குரிமை. ஆமா. பார்லிமெண்ட்ல வந்து நாமினேட்டட் எம்எல்ஏஸ்க்கு எம்பிஸ்க்கு ஓட்டு இல்ல. லோக்சபால சரி ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு ஓட்டு கிடையாது. சரி யூனியன் பிரதேசமாக மாற்றும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 2 பேரும் டை ஆனாலும் 5 நாமினேட்டட் எம்எல்ஏஸை கொடுத்து அவர்களுக்கு வாக்குரிமை சட்டமன்றத்தில் உண்டு அப்படின்னு சொன்னா ஜனநாயகத்தின் மீதான மக்கள் தீர்ப்பின் மீதான மோசடி அப்படின்னு மோசடி செய்தது யாரு? இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வாக்களிக்கலாம். யூனியன் பிரதேசம் அரசியல் சாசனத்தில் இல்லையா? யூனியன் பிரதேசத்துக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தது யாரு? யூனியன் அம்பேத்கர் தானே கொடுத்தாரு. இல்லங்க, அம்பேத்கர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. அப்புறம் கத்தியை வந்து எதுக்கும் பயன்படுத்தலாம், நல்ல சர்ஜரிக்கும் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்தா ஒரு செகண்ட் சார், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இல்லங்க, யூனியன் பிரதேசம் ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றும் போது 5 நாமினேட்டட் மெம்பர்ஸ் போட வேண்டிய அவசியம் என்ன? மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தா ஜெயிச்சுவாங்க. 90 எம்எல்ஏ இருக்காங்க. நாமினேட்டட் எம்எல்ஏஸ்ன்றது வந்து அவர் பார்வையில் அது மோசடி. நீங்க மறுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, காரணங்கள் இருக்குதுன்னா நீங்க சொல்லுங்க, அவர் கருத்தை சொல்லி முடிச்சிடட்டும். இந்த 2 கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ராடையும் கமிட் பண்ணி அதற்கு பிறகும் மக்கள் வந்து நிராகரிக்கிறது முக்கியமான ஒரு தீர்ப்பு. இவர் சொன்ன எல்லாமே பொய் தான்.
அங்கே வந்து இவர் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அங்கே வந்து எல்லாமே நிலைமை சகஜமாகி விட்டது. ஆனால் அங்கே கிராமங்களில் என்ன நடந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி பெரிய பிரச்சனை. அது வின்டரில் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அங்கே இருக்க முடியாது. அதுமாதிரி வேலைகள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்தப்போ அங்கே வந்து எலெக்ஷன் டைமில் போய் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்தப்போ எங்களுக்கு இருந்த வேலை பாதுகாப்பு வேலை எதுவுமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த மக்கள் வந்து தெளிவாக நிராகரிச்சிட்டாங்க. அதனால் இப்போ மறுபடியும் இன்னொன்று தேசிய மாநாட்டு கட்சி, நேஷனல் கான்ஃபரன்ஸ், பிடிபி 2 அணியாக இருந்தாலும் எல்லாருமே ஒன்று சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் வந்து திரும்ப வந்து மாநில அந்தஸ்தை கொண்டு வருவோம். ஆர்டிகல் 370 வந்து நீக்கிறது பெரிய வேலை. அது ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு ஒன்று இருக்கு. ஆனால் மினிஸ்டரே பிரதமரே கூட தேர்தல் பரப்புரையில் நாங்கள் வந்து மாநில அந்தஸ்தை தருவோம், விரைவில் தருவோம்னு சொன்னார். உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் பேசும்போது தேர்தலே வந்து உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால தான் நடத்துறாங்க. இல்லைன்னா இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு. இன்டர்நெட் பேன் பண்ணுங்க, அவங்களை வெளியே எங்கி விட, எல்லாத்தையும் கடைசியா தேர்தல் நடந்துருச்சு. ஆமா நடந்துருச்சு. அதனால வந்து இந்த தீர்ப்பு வந்து தெளிவா வந்து இவருடைய கொள்கைகளுக்கான தோல்வி அது நல்லாவே தெரியுது. இந்த ஃப்ராடை வந்து மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் சார் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபைட்டிங் பூபேந்தர் ஹூடாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு அவர் தான் சீட்லாம் டிசைட் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் வந்து அவருக்கு வேண்டியவரை பண்ணிட்டாங்கன்னு. இன்னொன்று முக்கியமான ஃபேக்டர் வந்து அவங்க ஜாட் வாக்குகளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடந்துருக்குன்னா, நான் ஜாட் அவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பூபேந்தர் ஹூடா வந்து ஜாட்டுகள் வந்து மறுபடியும் அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இனத்தவர்கள் வந்து மறுபடியும் ஆதிக்கம் பெற்றுவார்கள்னு சொல்லிட்டு நான் ஜாட் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இது ஒரு ஃபேக்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த தேசிய நேஷனல் கான்ஃபரன்ஸோடைய ஜூனியர் பார்ட்னராக இருந்த காங்கிரஸ் வந்து இங்கே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியை அகாமடேட் பண்ணல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிகர்ஸ் படி காங்கிரஸ் வந்து 43.67%, பிஜேபி வந்து 46.11, ஆப் வந்து 3.94. கரெக்டாக அந்த பல இடங்கள்ல வந்து அது பாதிச்சிருக்கு. காங்கிரஸோட ப்ராப்ளம் தானே. ஒரு கட்சியோட அவர் சொன்னவே தொகுதி உடன்பாடு கண்டுக்காம போனது அப்படின்றது காங்கிரஸோட பிரச்சனை. என்னன்னா, காங்கிரஸை வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்கும் ஒரு விஷயம். இது வந்து ஒரு பாராடாக்ஸ். என்னன்னா, கோட்சி பூசல் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் பூபேந்தர் ஹூடாவுக்கும் செல்லாவுக்கும் உள்ள பிரச்சனையில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, காங்கிரஸோட குற்றச்சாட்டை வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் 14 சீட் அவர் சொன்ன மாதிரி 14 சீட்டில் வந்து காலையில் பார்க்கும்போது அப்படியே மாறுது கம்ப்ளீட்டாக. இது போன பார்லிமெண்ட் தேர்தலை பற்றியே வந்து பரக்காலா பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அந்த அமைப்படி பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஸ்டோலன் மேண்டேட், திருடப்பட்ட ஒரு களவாடப்பட்ட இதுன்னு சொல்லி. ஏன்னா 7 மணிக்கு மேலே 12.5% வாக்குகள் பதிவாயிருக்கு, 5 கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு. ஒரிசாவில் மட்டும் 45 லட்சம் வாக்குகள் 7 மணிக்கு மேலே பதிவாயிருக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இந்த ஒரிசாவில் இருந்தவர் இப்போ வந்து சீஃப் செக்ரட்டரி ஆகிட்டார் பிஜேபி கவர்மெண்ட்டில். இது என்ன மாதிரி இது? அப்போ வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது இன்னொரு காரணம் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? யார் யார் கூட இருக்கணும், யார் யார் தேர்ந்தெடுக்கணும்னா, பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதி, அப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து விலக்கி வச்சுட்டு இவங்க 2 பேர், இது என்ன மெஜாரிட்டி? இது 3 பேரில் 2 பேர் உள்துறை அமைச்சர் உட்காந்துட்டு அவங்க நினைக்கிற எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தாங்க. அதனால இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்கிற இல்லை, இது வந்து ஒரு புதிய குற்றச்சாட்டு. 90% சார்ஜ் இருக்கிற மெஷின் ஒன்று, 60% பேட்டரி இருக்கிற மெஷின் இன்னொன்று. இதெல்லாம் இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக இந்த குற்றச்சாட்டு வருது. மேலதிகமாக என்ன வருதுன்னு பார்க்கலாம். தேர்தல் ஆணையமும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. நம்ம அடுத்த சுற்றுல விரிவாக பேசலாம். திரு ஸ்ரீகாந்த், உங்கள் கோணம். அதாவது இந்த முறை ஊடகங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சித்தரித்து இந்த மாதிரி எக்ஸிட் போலில் வந்து சரிகிறதா மோடி செல்வாக்குன்னு ஒட்டுமொத்த ஊடகங்களும் உரத்த குரலில் பேசியதை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு மக்கள் வந்து உண்மைக்கும் உழைப்புக்கும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். இது வந்து ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச வெற்றி. இந்த மாதிரி வாய் கூசாமல் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். ஏன்னு கேட்டால், காங்கிரஸுக்கு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு பாஜகவை எதிர்த்து களம் காணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் காங்கிரஸ் உறங்கி கொண்டிருந்தது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லை பாவம். அதனால் இன்னும் சொல்லப்போனால், ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண் தொடர்ந்து அங்கே அவமானப்படுத்தப்பட்டதே அவங்களுக்கு எதிராக போனது, குமாரி செல்ஜாவோடது. அதனால் எதுக்கு இது சொல்ல வரேன் என்றால், அவங்க எப்போவுமே காங்கிரஸோட தொலைநோக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து வெள்ளைக்காரன் தான் வெளியே போனானே தவிர அவன் சித்தாந்தத்தை கை கொண்டிருக்கிறார்கள். பிரித்தாலும் சூழ்ச்சி. அது எப்போவுமே சாதியாலும் இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும், இன்னும் கூட இப்போ என்னுடைய வயதை விட மூத்த அரசியல் அனுபவம் உள்ள பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ணா கூட சொன்னார்,
சாதி மதங்கள் தான் வாக்குகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இந்த இப்ப சற்று முன்பு அவர் சொன்ன வார்த்தை. அதனால அவங்க தெளிவா நம்புறாங்க, சாதி மதங்களை நம்ம கை கொண்டா தான் நம்ம வாக்குகளை அறுவடை செய்ய முடியும் என்று காங்கிரஸ் தெளிவாக நம்பிக்கொண்டிருக்கிறது. அதனால அது சார்ந்து இப்ப ஜாட் நான் ஜாட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க. ஆனா பாஜக மட்டும்தான் அது மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டால் கூட, மதவாத குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டால் கூட, சப்கே சாத் சப்கே விகாஸ் அப்படிங்கிற எங்க அடிப்படைக்கு அனைவருக்குமான ஒரு களமாக அனைவரையும் உள்ளடக்கி எல்லா மக்களுக்குமான வளர்ச்சியை நோக்கி போறோங்கிறதுக்கான உழைப்பு. இன்னும் சொல்லப்போனா இந்த இடத்துல பிரதமரோட பங்களிப்பே அவ்வளவு இல்லை. இன்னும் சொல்லப்போனா அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸோட பங்களிப்பு மறுக்கவே முடியாது. அவங்க களத்தில் இறங்கி கடும் பணியாற்றினார்கள், மக்களை நேரடியாக சந்தித்தார்கள், 2 முறை ஆட்சியில் வந்த சிறப்புகளையும் திட்டங்களையும் எடுத்து சொல்லி இருக்கிறார். பிரதமருடைய வெற்றி இல்ல, ஆர்எஸ்எஸோட கலப்பணி. அவர் நேரடியாவே போகல, அவசியமே படல. மக்கள் அந்த அளவு பிரதமரை ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? களப்பணியில எங்க காரியகர்த்தாக்களும் இவங்களும் எங்க இயக்கங்களும் துணை இயக்கங்களும் இவங்களும் தான் பேசினாங்க. எப்பவுமே சொன்னா மோடி 8 முறை வந்தாரு, இத்தனை முறை வந்தாருன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி அவர் போய் இந்த இடத்துல ஒரு எந்த விதமான ஒரு தீவிரமான, நீங்க கூட சற்று முன்பு அதை குறிப்பிட்டீங்க, பிரதமருடைய நேரடி அந்த அணுகுமுறை இல்லாமலேயே இந்த வெற்றி அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அதுவும் 10 ஆண்டுகளுக்கு ஆன்டி இன்குமென்சி எல்லாரும் எளிதாக சொல்லக்கூடிய உச்சரிக்கும் வார்த்தை, அதையும் கடந்து இது பதிவு செய்திருக்கின்றால் அது மிகப்பெரிய வெற்றி. அதே போல நம்ம மக்களுக்கு தெளிவான ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறது. இது ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக எடுத்துக்கொள்கிறோம். 2வது எக்ஸிட் போல் மூலமா மீண்டும் ஒரு முறை 5 மாநில தேர்தல் இதே களத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுலேயும் இதே மாதிரி தான் எதிர்மறையாக மக்கள் வாக்களித்தார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இது உண்டு, தனக்கு வெற்றி கிடைச்சதுன்னா அது நாங்கள் தான் சம்பாரிச்சோம்பாங்க, தோல்வி அடைஞ்சிச்சுன்னா எக்ஸிட் போல் தான், எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம், எக்ஸிட் போல மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்றது அவங்க வழக்கமான குற்றச்சாட்டு. அது கொஞ்ச நாளாக ராகுல் காந்தி அவர்கள் தலைமையேற்ற பிறகு ஒவ்வொரு தேர்தலும் தொடர் தோல்வி வர்றதுனால எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கையின்மை வைக்கிறார்கள். அதனால இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா, நீங்களும் சொன்னீங்க, அதுல வேலியில ஒரு மாதிரி ஜம்முல ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி வாக்களிக்கும் ஆதரவுகள் வித்தியாசப்படுதுன்னா கிட்டத்தட்ட 47 சீட்ல மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 90% மேல பாஜக அங்க வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தனி கட்சியாக இப்ப நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல ஒரு கூட்டமைப்பா நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. அதுல இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் மிக அதிகமாக இருக்கிறது. புள்ளி விவரம் எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்கிறதுல இருந்து 25.64% வாங்கியிருக்காங்க. 2வது வர்றது கூட அதர்ஸ் தான் வர்றாங்க, 24.83. அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள் வருகிறது. ஸோ ஜம்மு காஷ்மீர்ல முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு தனி கட்சியாக இவ்வளவு பெரிய வாக்குகளையும் இத்தனை சீட்டுகளையும் பாஜக அங்கு பெற்றதே இல்லை. அப்புறம் ஆர்டிகல் 370 35A அப்ரகேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக அங்க ரத்தாறு ஓட போகிறது, அது ஆக போகிறதுன்னு எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எரிகல்லை ஏந்திய இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வேலை வாய்ப்பை நோக்கி போகிறார்கள், கல்வி நிறுவனங்களை நோக்கி போகிறார்கள். அங்க அமைதி கண்டிப்பாக திரும்பி இருக்கிறது. இல்லாட்டி லால் சௌக்ல ராகுல் காந்தியால ராஜநடை போட்டு நடந்து செல்லவே முடியாது. இன்றைக்கு பொருளாதாரம் முன்னுக்கு வருகிறது, சுற்றுலா மேம்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு 8 பிஜேபி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கணுமே சார். கண்டிப்பாக அதுக்கான களத்தை நோக்கி தான் முன்னேறும். ஒரே நாள் வருமா? இத்தனை நாள் வேலியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 370 மூலமா ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருந்தது. 3 குடும்ப ஆட்சிகள், பரம்பரை ஆட்சிகள், அப்பா தாத்தா மகன் எல்லாருமே பரம்பரை ஆட்சிக்காரர்கள் தான் இருந்தாங்க. மீண்டு வரணும் இல்லையா? ஒரே நாள்ல வராது இல்ல, ஒரே நாள்ல வராது. அதுக்காக உமருக்கு தான் சார் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக உமருக்கு தான். உமர் 2 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காரு. நாங்க எலெக்ஷன் கமிஷனை நம்புறோம். ஏன்னு கேட்டா அதுல நம்பிக்கை இருந்தா தான் ஜனநாயகத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான அடிப்படை தகுதியாக நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஜம்மு காஷ்மீர்ல இன்றைக்கு எல்லா மக்களுக்குமான லடாக் பகுதியில் பார்த்தீங்கன்னா கல்விக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை, கல்விக்கூடங்களே இல்லாத நிலை தான் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக அங்கு பிரிக்கப்பட்டது. அதுக்கு கூட ஒரு விளக்கம் சொல்றேன். அதனால இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர்ல வந்திருக்கிற அந்த தேர்தல் இது கூட பாஜகவுக்கு மிக சாதகமான ஒரு வாக்குதான். ஒரு பகுதியை பிரிக்கணும், அங்க ஒரு கல்வி வேணும் அப்படின்னா மாநிலத்தை பிரிச்சிடணும். இன்னும் சொல்ல போனால் இல்லைங்க, மற்ற மாநிலம் அது ஒன்றா? அங்க எத்தனை தீவிரவாதம் இருந்தது, அந்நிய சக்திகள் இருந்தாங்க, பயங்கரவாதிகள் இருந்தாங்க, தினம் குண்டு தீவிரவாத செயல்கள் இல்லையா, நடவடிக்கை இல்லையா? முன்னர் இருந்த அளவுதான் இன்றும் இருக்கிறதா? 2 வருஷத்துல எவ்வளவு அட்டாக் சார்? எத்தனை கல்லெறிதல் நடந்திருக்கிறது? தினம் கல்லெறியப்பட்டது. இன்றைக்கு எரிகிறார்களா? இல்ல இந்த லடாக் பத்தி சொல்றதுல என்னன்னா, லடாக் 2019 தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா 6th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல உங்களை இன்க்ளூட் பண்ணி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க பிஜேபி மேனிஃபெஸ்டோலயே.
அதுக்கப்புறம் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த 6th ஷெட்யூல்னா ட்ரைபல் அட்டானமஸ் கவுன்சில் உருவாக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து பண்ணல. இன்னைக்கு வந்து அங்கே போராட்டம் நடந்துக்கு வாங்சுக் என்பவர் வந்து போராடிட்டு இருக்காரு. அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அவர் டெல்லியில் வந்தார், அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. நம்ம இன்னொரு விரிவான விவாதம் தேர்தல் முடிவுகளை விவாதிக்கலாம். திரு ஜென்ராம், உங்க கோணம் என்ன? இதில் 2 முக்கியமான முடிவுகள். ஹரியானா தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொன்னதை ஒரு விதமாக பார்க்க வேண்டியது இருக்கு. அது எல்லாம் இயல்பாகவே நடந்து இதுதான் முடிவாக வந்திருந்ததுன்னா அதை எப்படி பார்க்கறதுன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. 2 விதமாகவும் பார்க்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸ் கட்சி சொன்னதுக்கும் சேர்த்து ஏன் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, அதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தா, இங்கு முறைகேடுகளை செய்ய மாட்டார்கள்னு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் மேல நம்பிக்கை வைக்க முடியல. சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த முறைகேடுகளை பார்க்கும்போது, அந்த வெற்றியை உண்மையான வெற்றியாக கொண்டாடியவர்களை பார்க்கும்போது, அவங்க முறைகேடாக கிடைத்த வெற்றிகளை ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவார்கள்ங்கிற உண்மையை தெரிகிற காரணத்தினால அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்குமோங்கிற சந்தேகத்தை பார்க்க வேண்டும். இந்திய தேர்தலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் புதுசு இல்லை. நம்ம தேர்தலுடைய அழகே, நம்ம ஜனநாயகத்தினுடைய சிறப்பு, தேர்தலின் போது எவ்வளவு கடுமையாக வேண்டுமானாலும் மோதிக்கொள்வார்கள், விமர்சிப்பாங்க. தேர்தல் முடிவு வந்த பிறகு அந்த முடிவு மக்கள் தீர்ப்பு அப்படின்னு வென்றவர்களும் தோற்றவர்களும் ஏற்றுக்கொள்வாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் வந்து இந்த முடிவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஒன்று. அது எப்படி ஒரு டெமோக்ரஸியில் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஒரு பார்ட்டி எடுக்க முடியும்? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்க முடியாது. ஜனநாயகத்தில் அப்படி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்க வேண்டிய சூழல்ல தான் நிர்வாகம் நடந்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி இருக்கிறதுங்கிற சந்தேகம் வர்றதனுடைய விளைவாகத்தான் அதை பார்க்க முடியுது. ஸ்ரீலங்கா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, இப்போ வங்கதேசத்தில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இது போன்ற குரல்கள் வந்து அந்த அதிருப்தி தான் படிப்படியாக வளர்ந்து மக்களுடைய எழுச்சியாக தெருக்களில் வெளிவந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இங்க நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கு தெரியாது. ஸ்ரீகாந்த் அதுக்குள்ள சிரிக்கிறார் கேலியா, அது 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 இல்ல பிரச்சனை. ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் எலெக்ஷன் இல்ல, அது போக ஹிஸ்டாரிக்கல் எலெக்ஷன் தான், அது ஹிஸ்டாரிக்கல் எலெக்ஷன் தான். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடுறேன். அதற்கு பிறகு இந்த மக்களவை தேர்தலே வந்து ஜென்யூனாக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நடக்கல. ஒரு கட்சி பிரதான எதிர்கட்சியினுடைய அக்கவுண்ட்ஸை எல்லாம் முடக்கி வைத்து விட்டு சுப்ரீம் கோர்ட் சட்டவிரோதம் என்று சொன்ன எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பெற்ற நிதியை பயன்படுத்தி ஒரு அன்ஈவன் பொசிஷன்ல, அன்ஈக்குவல் பொசிஷன்ல தேர்தல்களை 2 கட்சிகளும் எதிர்கொண்டது அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்க 2 டிஸ்பியூட் இருக்கு இதுல. ஒன்று, தேர்தலுக்கு முன்பு தேர்தல் நடத்தப்படுகிற விதம் அப்படின்ற ஒன்றில் வந்து எதிர்கட்சிகள் குற்றம் சொல்றாங்க. அந்த ஷெடியூலே இப்போ வந்து மகாராஷ்டிராவையும் ஹரியானாவையும் சேர்த்து நடத்தியிருக்கணும், ஆளுங்கட்சியின் வசதிக்காக இந்த தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க, பிரித்து நடத்துகிறாங்க, எத்தனை கட்டமாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிற அந்த தன்மைன்றது ஒரு விமர்சனம். இன்னொன்று, எதிர்கட்சிக்கு இருக்கிற பணபலம் என்ன, இவங்களுக்கு இருக்கிற பணபலம் என்ன. டிகே சிவகுமாரோ இவர் தான் சொன்னார் நினைக்கிறேன், கேசி வேணுகோபால் கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சது ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணார். எங்களுக்கு வந்து ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல, தனி விமானம் தரையிறங்கிறதுக்கு அனுமதி, இதெல்லாம் வந்து அன்ஈவன் ஃபீல்டுன்னு சொல்கிற ஒன்று. ஏன்னா இப்போ சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான குற்றச்சாட்டு காங்கிரஸ் முன்வைக்கிறது வந்து ஓட்டு என்ற மெஷின் மேலே அவங்க குற்றம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பேட்டரி 90% இருக்கு, அது எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கிறதுல வந்து பிஜேபி கூட ஓட்டு விழுது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலும் யாரும் சொல்லாத புதிய குற்றச்சாட்டுகள். இல்ல, இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையம் அவர்கள் கொடுக்கின்ற ஒரு மிஷின்ல நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஆனா அவங்க என்னென்ன மிஷினை எந்தெந்த விதமாக நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதும், அவங்க தயாரித்து கொண்டு வந்த தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் விளையாட்டு பொருளாக வீதிகளில் எப்படி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், கன்சைன்மெண்ட் வந்து இடையில எப்படி தொலைந்து போகுது அப்படிங்கிறது, அந்த மாதிரி பல்வேறு டிஸ்பியூட் வந்து இவிஎம்குள்ள இருந்தது. முதல் முறையாக பிரதான எதிர்கட்சி ஒன்று முதல் முறையாக இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் இப்போதுதான் வாய் திறந்து பேசி இருக்கிறது. இதுவரைக்கும் குரலே இல்லாத விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அமைப்புகள் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு அகிலேஷ் யாதவ் தேர்தலில் முடிச்சு ஜெயிச்சு வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மேல பிரதமர் வாக்கு கேட்கும் போது பேசின பேச்சிலேயே, நாங்க தான் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சோம், லட்சக்கணக்கான வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், ஆனாலும் நான் சொல்றேன் எனக்கு இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை, ஓட்டு வாக்கு சீட்டு வரணும்னு பேசினார். அது வேற ஒரு டிஸ்பியூட். பட்
இது ஒரு தொடரும் கதையாக இருக்கு. தோக்குறவங்க சொல்ற குற்றச்சாட்டாவும் இருக்கு. இல்ல, ஜனநாயக அமைப்பு, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அமைப்புகள் சில பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை தொடர்பான டிஸ்பியூட், இவிஎம் சொன்னதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கும் இடையில உண்டான டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணாங்கல்ல, அதுல இருந்து லீட் எடுத்துட்டு காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுல இந்த மாதிரி ரைஸ் இன்னமும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணட்டும் அவங்களுடைய குற்றச்சாட்டை. நாளைக்கு ஆதாரம் இல்லாமல் வெறும் சந்தேகத்தை மட்டும் வெளிப்படுத்துவது என்பது அவங்களுடைய தோல்விக்கான பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு பெரிய தகுதி இல்லாத தலைமையின் கோழைத்தனமாக தான். இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடந்ததுல மக்களவை தேர்தலில் அந்த என்டையர் பீரியட்ல அந்த வாக்குப்பதிவுகள் பற்றிய புள்ளி விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்தவே இல்லை. தேர்தல் ஆணையம் கடைசியா கடுமையான விமர்சனத்துக்கு பிறகு பதிவான வாக்குகள் விவரத்தை கொடுத்தாங்க. ஏன் அன்றாடம் தரல? அன்றைக்கே பதிவு முடிஞ்ச உடனே மெஷினோட டேலியாகவும் இல்லை. அது மெஷினோட டேலியாகவும். சரி, காஷ்மீருக்கு வாங்க. காஷ்மீர் அது ரொம்ப முக்கியமானது. அதாவது யாரை பார்த்தாலும் தீவிரவாதி, பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. முன்னாடி 10% தான் வாக்குப்பதிவு வந்தது, 15% தான் வந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப 60% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள். இந்திய ஜனநாயகத்தின் ப்ராசஸுக்குள்ள பங்கேற்றுக் கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள். இனி ரோட்ல பாக்குறவங்க எல்லாம் கல்வீச வந்தவன் அப்படின்னு சொல்லி யாரும் குற்றம் சாட்ட முடியாது. அவங்க இந்திய குடிமக்களாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பீட்டர் அவர்கள் முதல்லயே ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்த, இது முக்கியமான செய்தி அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப முக்கியமானது தான். அதுக்கப்புறம் 370 அப்ரகேட் பண்ணி காஷ்மீர்ல வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமே இல்லை. அதை அப்ரகேட் பண்ணி இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான உணர்வை கிளப்பி இந்துக்களை கன்சால்டேட் பண்ணணுங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமே தவிர காஷ்மீருக்குள்ள வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் இல்லை. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டார்கள். அது மக்களவையில் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. இப்போதும் அந்த அஜெண்டா கை கொடுத்ததாக நான் நினைக்கல. ஆனால் நீங்க விஜயசங்கர் குறிப்பிட்டாரு, பீட்டரும் குறிப்பிட்டாரு, கோஷ்டி பூசல்னு சொல்லி எளிதாக கடந்து போக முடியல என்னால. அது ஒரு கட்சிக்குள்ள ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் வரும்போது, தலைமுறை மாற்றம் வரும்போது, பழைய தலைமுறைகள் விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருக்கிறது. தங்களுக்கு கடந்த காலத்தில் கட்சிக்கு செய்த சேவைக்காக இப்போது எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று அதிகாரத்தை கையில் வச்சுட்டு புதிய தலைமுறைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய சரிவை கொண்டு காங்கிரஸ் கொடுத்திருக்குது. அதை ஏதோ ஒரு காரணத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியாத தேசிய தலைமை வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால தொடர்ந்து கமல்நாத்தை பத்தி பேசியிருக்கோம். 5 மாநில சட்டப்பேரவை முடிவுகள் வரும்போது அதுக்கு பிறகு அசோக் கெலாட்டை பார்த்திருக்கிறோம். இப்போ ஹூடாவும் அதே மாதிரி தான் இருக்காரு. திரு ராம்கி, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாட் சமூகம் அல்லாத, தலித் சமூகம் இல்லாத மற்ற பிற சமூகங்களுடைய எழுச்சி ஒரு எம்பவர் நடந்திருக்குதுன்னு பார்க்க முடியுது. அவங்களுடைய இது கன்சல்டேட் ஒரு 20% ஓட்டு பாஜக சாதமாக இருக்குது. இதுதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த ஒரு கோஷ்டி பூசல், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு. ஹூடா எப்படியும் ஜாட் சமூக வாக்கெல்லாம் ஒன்று திரட்டு கொண்டு வந்துடுவார், குமார் ஷெல்ஷா ஒரு தலித் வாக்களை கொண்டு சேர்ந்துருவார் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு. அது ஒர்க் அவுட் ஆகலை. அது கோஷ்டி பூசல்லே மாட்டி, அதாவது ஹூடாவுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் 3வது முறையாக முதல்வர் வருவதற்கான விருப்பம் இருந்தது. ஷெல்ஷாவுக்கு தனக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத வெளிப்படையாக பேசினாங்க. இன்றைக்கி முதல் முறையாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே அவங்க தான் சொன்னாங்க, ராகுல் காந்தி கட்டிய மாளிகையில் சரியாக கிரவுண்ட் ஒர்க்கில் பண்ணாமல் அந்த மாளிகையை செதுத்து விட்டாருங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கோஷ்டி பூசல் இருந்ததுங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இதெல்லாம் தாண்டி நான் ஒரு முக்கியமான விஷயமா நினைக்கிறது காங்கிரஸ் தன்னை முன்னிறுத்தி இந்தியா கூட்டணியை பின்னுக்கு தள்ளியது தான் நான் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஹரியானாவில் மட்டும் 1.8% ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்திருக்கு. இதே தான் காஷ்மீர்லேயும் சொல்லலாம். ஸோ காங்கிரஸ் தன்னை இந்தியா கூட்டணிக்காக முன்னிறுத்திருக்கணும். அதை அவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கணும். அதே சில விஷயங்களில் காஷ்மீரில் எடுபடலை. தேசிய மாநாட்டு கட்சி ஆக்சுவலாக காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்கே தேசிய மாநாட்டு கட்சி வெர்சஸ் பாஜக தான். ஸோ அப்படி இருக்கும்போது தேசிய மாநாட்டு கட்சி போட்டியிடுற நேஷனல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாட்டு கட்சியோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கு. ஆமாம், அந்த ஸ்ட்ரைக் அது அவங்களுடைய வாக்குகள் காங்கிரஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 39 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டு 8 இடங்களில் தான் முன்னிலை, 6 இடங்களில் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஓட்டு காங்கிரஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. சில இடங்களில் போட்டியில் கூட ஒரு சிக்கல்லாம் இருந்தது, இழுபறியாகவே இருந்தது. ஏன்னா முஸ்லீம்கள் ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதிகளில் யார் அந்த சீட்டை போட்டிடுறது, தேசிய மாநாட்டு கட்சியாக காங்கிரஸ் அங்கே பிரித்துக் கொள்வதற்கான ஒரு சில பிரச்சனைகள்லாம் சென்ற மாதம் நிறைய செய்திகள்லாம் வந்தது. இந்த தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் இந்த தேர்தலில் நிறைய
புதுமைகளும் இருந்துச்சு. ஒரு பக்கம் பிடிபி தனியா போனாங்க, அவங்க கடுமையான பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. ஆமா. இன்னொரு புறத்துல ஜெயில்ல இருந்தே ஜெயிச்ச என்ஜினியர் ரஷீத், உமர் அப்துல்லா தோற்று போனார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஆனால் அசம்பிளியில ஒரு 6 மாசத்துக்குள்ள அவங்களால வீறு கொண்டு மக்கள் செல்வாக்க பெற முடிஞ்சிருக்கு. எம்பி எலெக்ஷன்ல தோத்து போன உமர் அப்துல்லா இப்ப 2 சட்டமன்ற தேர்தல்ல அபாரமான வெற்றியை பெறாரு. அது மிக முக்கியமான ஜெயில இருந்து ஜெயிச்ச உமர் ரஷீத், என்ஜினியர் ரஷீத் வெளியில வந்து கேம்பெயின் பண்றாரு, வேட்பாளர்களை போட்டிருக்கிறாரு. வாக்குகள் சிதறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுல பெரிதா வாக்கு சிதறல, மக்கள் ஒருமுகமா ஓட்டு போட்டிருக்காங்க. இருமுனை போட்டி தான் இருந்திருக்கு மொத்தமாவே. இல்ல இந்த வாக்கு சிதறுங்க, அதாவது 2014 பாஜக ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து முஸ்லீம்கள் ஓட்டு வந்து 3 இடங்களுக்கு பிரிஞ்சு போனதுதான். தேசிய மாநாட்டு கட்சிக்கும் பிடிபிக்கு காங்கிரஸுக்கு பிரிந்து போனதுதான் வந்து பாஜக காஷ்மீர்ல ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது. இன்றைக்கே அதற்கான முயற்சிகள் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அது மொத்தமா அந்த வாக்குகள் எல்லாம் தேசிய மாநாட்டு கட்சிக்கு போய் சேர்ந்திருக்கின்றன. இங்கதான் முக்கியமான பாயிண்ட். காங்கிரஸுக்கு போய் சேரல, பிடிபி கூட போய் சேரல. அதனாலதான் பிடிபியால பெரிய இடங்கள்ல ஒரு சிங்கிள் டிஜிட் தாண்டி ஒன்றும் வர முடியல ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு இன்னும் கூட வந்து பிடிபியை வந்து கூட்டணிக்குள்ள உள்ள கொண்டு வந்து இந்தியா கூட்டணிக்கான வேலைகள் முறை செய்திருந்தால் இன்னும் கூட காங்கிரஸுக்கு பலன் கிடைத்திருக்கும். தேசிய மாநாட்டு கட்சி அப்கோர்ஸ் அது அவங்க வழக்கமா வாங்குற சீட்டை விட அவங்க அதிகமான சீட்டை வாங்கியிருக்காங்க. பட் ஒரு கூட்டணியாக அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காங்கிரஸோட பிரசன்ஸ் அங்க இல்ல. ஸோ காங்கிரஸுக்கு தான் நிறைய டேக்அவே இருக்கு. 2 மாநிலங்களையும் நிறைய டேக்அவே இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் இதே தவறை தான் காங்கிரஸ் செய்தது. இந்தியா கூட்டணியை ஒதுக்கிவிட்டு தன்னை முன்னிறுத்தி கொண்டது. அப்போ ஆக்சுவலாக இந்தியா கூட்டணிங்கிறது அப்போ வளர்ந்து அப்போதான் ஆரம்பித்த நேரம். மேபி அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியா கூட்டணியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து விட்டு இப்போ திரும்பவும் ரிவர்ஸ் கியராக போய் நீங்கள் வந்து தனியாக அந்த கூட்டணியை அதை முன்னிறுத்தாமல் நீங்களே உங்களை முன்னிறுத்தி கொண்டால் பல இடங்களில் வந்து காங்கிரஸ் தான் இழப்பு. மற்றபடி மாநில கட்சிகள் ஒரு பெரிய இழப்பே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது வந்து அந்த செய்தி வந்து இந்த 2 மாநிலங்கள்லையும் நல்லா தெளிவாக தெரியுது. ஹரியானா வந்து அடிப்படையில் அது காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற களம் இருந்தாலும் அங்கே ஆம் ஆத்மி போன்ற சில விஷயங்களும் ஆகட்டும், சில தலித் அமைப்புகள் அவங்களுடைய வாக்குகள்லாம் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறதுனால அவங்க ஓட்டு எங்க போவோம், அதை வந்து நீங்க ஒரு இந்தியா கூட்டணியாக அணுகி இருந்தால் அந்த வாக்குகளை பெற்றிருக்க முடியும். சோ இதெல்லாமே வந்து நிறைய காங்கிரஸ் சம பண்ணிடுறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒன்றை கட்டி அமைச்சு அதன் வழியாக ஒரு பெரிய வெற்றி காங்கிரஸுக்கு போன தேர்தலில் அவங்களுக்கு முந்தின தேர்தலில் கிடைக்காத வெற்றி கிடைச்சது. அதற்கு பிறகு காங்கிரஸுக்கு நிறைய புத்துயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹரியானாவில் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டோட இந்த தேர்தலை அணுகுனாங்களா அப்படின்றது ஒரு கோணம். இன்னொன்று, உத்தரப்பிரதேசத்திலையும் மற்ற இடங்கள்லையும் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக போன தேர்தலில் இருந்தது வந்து தலித் வாக்குகள், ஷெட்யூல் காஸ்டுடைய வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு போன முறை கணிசமாக கிடைத்தது. மாயாவதி படுதோல்வி அடைஞ்சார். ஆனால் இப்போது அந்த வாக்குகள் சமமாக பிரியக்கூடிய ஒன்று சில அனலிசிஸில் வெளிப்படுது. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அது சம அளவில் பகிர்ந்துருக்கிறாங்க. பிஎஸ்பியும் கூட சில இடங்களில் முன்னேறி இருக்கு. இந்த தேர்தலில் பிஜேபியை விட காங்கிரஸ்க்கான டேக்அவே அதிகம் அப்படின்னு ராம்கி சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். உங்க கோணம்? இல்லை ராம்கி சொல்றதுல வந்து தேர் ஆர் ஒரு நானும் ஓரளவுக்கு அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலாக வந்து மக்கள் மத்தியில் வந்து போலரைசேஷன் வந்து வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதாவது 2 ஐடியாலஜி, என் ஐடியாலஜி ரெப்ரசன்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஐடியாலஜி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதற்கு கவுண்டரான நேரேட்டிவை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் அந்த கான்செப்டை கொடுத்தோம். இந்த சோசியல் ஜஸ்டிஸ், திராவிடன் மாடல், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டு, இன்னைக்கு வந்து ஓபிசி, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதுதான் வந்து இதுக்கு வந்து ஆன்டிடோட். இதை வந்து ராகுல் காந்தி வந்து ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டு இதை இந்தியா முழுவதுக்கும் இந்த சமூக நீதி அரசியலை விரிக்க முற்படுகிறார். ஆனால் ஜென்ராம் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியில் வந்து ஏற்கனவே பலகாலம் காங்கிரஸ் கட்சியிலே சேவை செய்தவர்களுக்கு வந்து இந்த தாத்பரியத்தில் இந்த ஐடியாலஜியில் உள்ள நியாயத்தை வந்து இன்னும் புரிந்து கொள்ளவில்லையோ அப்படிங்கிற எனக்கே அந்த சந்தேகங்கள் வந்து எனக்கு இருக்கு. ஆகவே நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலக்ட்ரல் விக்டரியோட ஐடியாலஜிக்கல் விக்டரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இதை போன்ற நீங்க சொன்ன பாத்தீங்களா, இது எந்தெந்த அரசியல் சக்திகளை எல்லாம் ஒன்றாக்க முடியுமோ அவர்களையெல்லாம் ஒன்றாக்குவதில் காங்கிரஸ் கட்சி முனைப்பாக இருக்க வேண்டும். எப்படி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி அலையன்ஸை போட்டு வச்சிருக்கிறோம்.
அதில் யாரையுமே நம்ம விடுறதில்லை. அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குற கோரிக்கையில் நியாயம் இருக்கா இல்லையா, இல்லை அவங்க வந்து அன்ரீசனபிளாக இருக்காங்களான்னு பார்க்கல. அந்த செக்குலர் பிளாக்கை வந்து கன்சாலிடேட்டாக வச்சுருக்கிறோம். அதை காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கணும். ரெண்டாவது ஒன்று, ராம்கி ஜென்ராம்லாம் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். நீங்கள் இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஒரு பெரிய குட்வில் இருக்குது. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிங்கிள் எலெக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் வந்து ராகுல் வெர்சஸ் மோடின்னு வச்சிங்கன்னா ராகுல் காந்தி ஜெயிக்கிறார். ஆனால் அதை வந்து ஆர்கனைசேஷனெல்லாம் காங்கிரஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர்ஸை உண்டாக்குறதுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரைமரியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கட்சியை வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி பல இடங்களில் நியூ பிளட் புதியவர்கள் வரணும். 70 வயசுக்கு மேலே 75 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் தேர்தல் அரசியலை விட்டு தயவு செய்து வெளியே போகணும். ஆர்கனைசேஷனை வந்து மிடில் ஏஜ்டு பீப்புள்கிட்ட கொடுக்கணும். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து அதனுடைய நன்மைக்காக இல்ல, நாட்டு நன்மைக்காக செய்யணும்னு என்னை போன்றவர்கள். சரி, அது ராகுல் காந்தி மேல இருக்கிற குட்வில்ல ஓட்டாக மாற்றக்கூடிய வலிமை, அமைப்பு ரீதியான வலிமை காங்கிரஸ்க்கு இல்ல அப்படின்றீங்க. நான் நிறைவு பார்வையா 2 விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒன்று, 370 ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ண நாள்ல இருந்து முன்வைக்கப்படுற மிகப்பெரிய ஒரு முழக்கம் பாஜக தரப்புல முன்வச்சவங்க, 370க்கு எதிராக இருந்தவங்க முன்வச்சவங்க வச்ச கருத்து வந்து அந்த மாநிலமே இருண்டு போய்விட்டது, குடும்ப ஆட்சினால ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, மொத்தமாக 3 குடும்பங்கள் தான் 50 வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, ஃபருக் அப்துல்லா குடும்பம், மஃப்தி முகமது குடும்பம், இவங்க இந்த தேர்தலில் குலாம் நபி ஆசாத் காணாமலே போயிட்டார், அவருடைய ஆதரவாளர்களை நீங்கள் நிற்கிறது நிற்காத உங்கள் விருப்பம்பா, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தேர்தலில் இருந்து போயிட்டார் அவர் முன்னாள் முதலமைச்சர். அப்படி உமர் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா அவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த பிரச்சாரம்ன்றத மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, நிராகரிச்சுட்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை அவங்கள்ட்டையே கொடுக்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இந்த தேர்தல் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர்ன்றதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் முக்கியமானதாக இருக்குது. ஒன்று மகாராஷ்டிரா பெரிய மாநிலம், ஜார்க்கண்ட், பீகார், டெல்லி இதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. அதில் இதனுடைய தாக்கம், எதிரொலி அப்படின்றது எப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, அதாவது இந்த தேர்தல் மூலமாக காங்கிரஸ் கட்சி பெற்ற பாடத்தை அடுத்த 3-4 மாநிலங்களில் வரக்கூடிய தேர்தலில் வந்து நிச்சயம் பயன்படுத்தணும். இதை வந்து புத்தி கொள்முதல்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இந்த புத்தி கொள்முதலாக இதை வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளணும். இந்த உதாரணமாக இடதுசாரி கட்சிகள் எல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து புரட்சியான அமைப்புகளை சார்ந்த, சமூக நீதி நாடுகின்ற, அடித்தளத்து மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற அந்த வந்து லிபரல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ், அவர்களையெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து ஒன்றாக இணைக்கணும். அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை நான் நிச்சயமாக பெற முடியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அரசியலை வந்து மதம் சார்ந்து, சாதி சார்ந்து இருப்பதை மக்கள் பிரச்சனை சார்ந்து திருப்புகின்ற அந்த முயற்சி தான் இந்த தத்துவ ரீதியான போராட்டம். அந்த போராட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி நிச்சயமாக முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தலைமைத்துவம் அவருக்கு இருக்கிறது. நான் ஒன்று மட்டும் சொல்றேன் குணசேகரன், இந்த டைனாஸ்ட், பரம்பரை இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளல. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் ஜெனியூன் பர்சனான்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு உமர் அப்துல்லாவை இன்னைக்கு காஷ்மீர்ல வேலியில் உள்ள மக்கள் வந்து they have seen him as a genuine person, really interested in the welfare of the valley in the state. அங்க கூட ஒரு போலரைசேஷனை உண்டாக்கி இருக்காங்க. ஆனா அந்த போலரைசேஷனை மீறி வெற்றி பெற்று இருக்கிறோம். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தியினுடைய சின்சியரிட்டியை வந்து இன்னைக்கு எவ்வரிபடி எல்லாரும் வந்து அவருக்கு இருக்கிற அதை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. அது வந்து வாக்குகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் ஓல்டு டெஸ்டட், ட்ரைட், ப்ரூவ்டு அண்ட் எக்ஸாஸ்டட். இப்போ நாங்களாம் வச்சுக்கலாம், நான்லாம் வெரி ட்ரைடு ஃபோர்ஸ், நான் எக்ஸாஸ்டட் ஃபோர்ஸ் என்ன ஏற்றுக்குவேன். ஏன்னா இந்த எனர்ஜி வேண்டி இருக்கு, லாட் ஆஃப் எனர்ஜி வேணும், அதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வேணும். அதை ராகுல் காந்தி ரொம்ப தைரியமாக செய்யணும். அதை வந்து அவர் யோசிக்கவே கூடாது. 2 எலெக்ஷன் போனால் கூட பரவாயில்ல. அப்படி அவர் செய்தால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நன்றி, அது நாட்டுக்கு நல்லது என்றும் நான் நினைக்கிறேன். நன்றி சார். ஸ்ரீகாந்த், குறுக்கு உங்கள் நிறைவு பார்வையை சொல்லிடுறேன். நிறைய பார்வையாக சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது செய்தி, பட் சுருக்கமாக சொல்கிறேன், எல்லாருக்குமான வாய்ப்பு. அண்ணன் அவங்க பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ணா நிறைய கருத்துக்களை முன்வைத்தார்.
ஆனால் ஒரு விஷயம் அதில் வந்து ராகுல் வெர்சஸ் மோடி அப்படின்னு அவங்க ஒன்று பேசினாங்க. மோடி அவர்கள் அமெரிக்கா சென்ற போது அவர் வந்து சுந்தர் பிச்சையை பார்த்தாரு, அடோப் சேர்மன் பார்த்தாரு, எல்லா சிஇஓஸையும் பார்த்து இந்தியாவின் அறிவுஜீவிகளை எல்லாம் சந்தித்து பேசினார். அதே நேரத்தில் ராகுல் காந்தி அங்கே போய் நம்ம பார்க்கும்போது அவர் வந்து யார் யாரெல்லாம் பார்த்தாருன்னா பார்பரா லீ, அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் இலான் ஓமர், ரோஹன் கண்ணா, இந்த மாதிரியான பிரிவினைவாதிகள் யார் யாரெல்லாம் இந்தியாவை பிரித்தாள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்களோ, அது போன்ற நபர்களை சந்தித்து தான் பேசுகிறார். அந்த மாதிரி 7 பேர் சந்தித்து அவர் பேசுகிறார். அதனால் இதுலேருந்து என்ன நோக்கம் வெளிப்படையாக தெரியுது என்றால், அவர் சொன்ன கருத்து வந்து ராகுலா மோடியா அப்படின்னு கேட்கும்போது நாட்டை முன்னிறுத்த வேண்டும், நாட்டை ஒன்றிணைக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைக்கும் போது பிளவுபடுத்த வேண்டும், அதிலிருந்து இந்த சாதி மத அரசியல் வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தான் இருக்கு. சொல்லுவது யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்பாங்க. காமராஜர் காலத்திலே கொண்டு வந்த ஒரே திட்டத்தை இப்ப அண்ணனும் முன்னெடுத்திருக்கிறார். 70 வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இனிமே வந்து விலகி இளைஞர்கள் வழி கொடுக்கணும்னு அது அவர்லேருந்து தான் தொடங்கணும். முதல்ல பீட்டர் அல்போன்சனே அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு சொல்லணும். ஏன்னா அறிவுரை சொல்லுவது ரொம்ப எளிது. அதுலேருந்து இவரே தொடங்கி வச்சாருன்னா ராகுலுக்கு இன்னும் தெளிவா புரியும் என்று நினைக்கிறேன். முக்கியமா இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், உழைப்பிற்கான வெற்றி, மோடி அவர்களின் தொலைநோக்கு திட்டத்திற்கான வெற்றி, இந்தியா வந்து வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு மாநிலம் 60% மேல பாஜக ஆட்சி தான் பிராந்தியங்களில் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் நடக்கிறது. அதற்கு இன்னொரு மாநிலமாக இது வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னும் இந்த எண்ணிக்கை கூடும். அடுத்து வரப்போகிற தேர்தல்கள் இன்னும் 4 மாநிலங்கள் நடக்கும்போது டெல்லியில கூட பாஜகவின் ஆட்சி தான் மலர இருக்கிறது. இந்த முறை ஆம் ஆத்மி கூட துடைத்தறியப்பட்டிருக்கிறது. பெரிய சக்தியாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஹரியானால. ஏன்னா விவசாயிகள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நிறைய விஷயங்கள், இந்த கிசான், இது ஜவான், அதுக்கப்புறம் பயல்வான் அப்படின்றத ஒரு முன்னெடுத்து அவங்க ஒரு பிரிவினை ஒன்று உருவாக்கணும்னு பார்த்தாங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு வெற்றி வந்திருக்கிறது என்றால், 2 முறை 10 ஆண்டு கால ஆட்சிக்கு முறைக்கு வந்திருக்கு என்றால், மக்கள் பாஜகவின் மீது தங்கள் நம்பிக்கையை மீண்டும் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுவா சட்டசபையா எதுவுமே இல்லை, மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றி. இல்லை, எனக்கு என்ன இந்த பிரிவினைன்னு சொல்லிட்டு பயில்வான், ஜவான், கிசான் வந்து பிரிவினைங்கிறாரு. அது மக்கள் பிரச்சனை ஒன்று. கிசான்கிறது வந்து விவசாய போராட்டத்தின் மூலமாக வந்தது. ஜவான்கிறது வந்து அக்னிவேர் திட்டம். உங்களுடைய திட்டங்களுக்கு எதிரான வந்து இதில் தான் அவங்க எடுக்கிறாங்க. அது ஒன்று. இன்னும் மதவாதத்தை பற்றி யார் பேசுறது? 1992 1 லட்சம் பேரை கூட்டி வச்சுட்டு ஒரு டிஸ்பியூட் நடக்கும்போது ஒரு கட்டடத்தை இடித்தவங்க, ஒரு மசூதியை வந்து இடித்தவங்க மதவாத பிரிவினை வந்து ராகுல் காந்தியை சொல்கிறது தான் பெரிய கொடுமை. 2002 அவ்வளோ பெரிய குஜராத் படுகொலை நடந்தது, ஆன்டி முஸ்லீம் ப்ரோக்ராம் நடந்தது. அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மதவாதத்தை பத்தி இவர் சொல்ற அந்த கட்டடம் இடிச்சாங்க இல்லையா, மசூதி இடித்தாங்க இல்லையா, அந்த இடித்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது. 2வது சொன்னா தெரியுமா, குஜராத் கலவரம். அந்த கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தது. அப்ப கலைஞர் அவர் என்ன சொன்னார்? அப்ப திமுகவும் பாஜகவும் ஒன்னா இருந்தது. அப்ப கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்? மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் சொன்னார், அது அந்த மாநிலத்தின் பிரச்சனை இல்ல. பாபர் மசூதி இடிச்சதை கலைஞர் நியாயப்படுத்தி இருக்கிறாரா? பாபர் பெரிய பேரணி நடத்தினார். 24 மணி நேரத்துல கண்டன கூட்டம் நடத்தின ஒரு கலைஞர் உடனே அன்னைக்கு நைட் நடந்தது. அது இடிச்சு முடிச்ச உடனே அன்றைக்கு மறுநாள் நடத்தினார் கண்டன கூட்டத்தை இன்ஸ்டன்டா. கண்டிப்பா. சோ அதெல்லாம் அவர் நியாயப்படுத்தல. அடுத்த சில கூட்டணி வந்துச்சு. நன்றி சார். குஜராத் கலவரத்துக்கு என்ன சொன்னார்? அது அந்த மாநிலத்தின் பிரச்சனை. சரி, குஜராத் கலவரத்தை பத்தி உங்க ஒபினியன் இன்னும் சொல்லவே இல்லை. அவ்வளவு பெரிய போலரைஸ் பண்ணி நீங்க வந்து அவ்வளோ பிரித்து வச்சு கெட்டோஸ் உருவாக்கினவங்க வந்து இன்னைக்கு வந்து மதவாதத்தை பற்றி பேசுறது பெரிய வேடிக்கை. இதில் வந்து திமுக எடுத்த நிலைப்பாடெல்லாம் வந்து நான் அதை வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கேன். அது நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒருத்தர் சொன்னால் நீ கம்யூனிஸ்ட், நீ திமுக, இப்படி வந்து பிராண்ட் பண்ணுறத தவிர இவர்கள் நிலைப்பாட்டை இன்னைக்கு வரைக்கும் நியாயப்படுத்தலையே. பாபர் மசூதி இடித்தவங்க, ஆமாம் நாங்கள் தான் மத்திய பாராளுமன்றத்தில் வந்து பகத்சிங் குண்டு வீசுறாரு, நான் தான் செய்தேங்கிறாரு, என்னை தூக்கில் போடுங்கிறாரு. ஆனால் ஒரு கட்டடம் அந்த மசூதியை போய் இடிச்சுட்டு ஏன் வழக்கு நடத்துறீங்க? கொஞ்சம் பேச விடுங்க, கொஞ்சம் பேச விடுங்க, இல்ல கொஞ்சம் பேச விடுங்க. நான் பேசும்போது எனக்கு தலையிடவே இல்லை. இதே மாதிரி அது வந்து கிரிமினல் குற்றம்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த கிரிமினல் குற்றம் அந்த பாபர் மசூதி உடைத்தது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு மதவாதத்தை வந்து ராஜீவ்காந்தி மாதிரி ராகுல் காந்தி மாதிரி சொல்றது வந்து பெரிய வேடிக்கை. இன்னைக்கு வந்து ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இந்தியாவில் இல்லாண்டி அமெரிக்காவோட இப்போ ட்ரம்ப்பை பார்க்க போறாரு, அங்கே போறாரு, அமெரிக்காலாம் போறாரு, தலைவர் போறாருல, மோடி ஹரஹர மோடி போறாருல, அங்கே போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இல்லாண்டி இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, நேற்று வந்திருக்கு, பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால் இவங்க வந்து ராகுல் காந்தியோ திமுகவையோ வந்து சொல்றதுல இருந்து எந்த வித இதில் எல்லாரும் சிரிப்பாங்க. சாத்தான் வேதம் போது வந்து அதுதான். நன்றி ராம்கி.
நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், அரசியலில் மட்டும் 2+2 cannot be 4. ஸோ அதனால் அது ஜாட் சமூக வாக்குகள், தலித் சமூக வாக்குகள் நமக்கு நிச்சயமாக கிடைச்சிடும், நாடாளுமன்ற தேர்தல் கிடைச்சது போல் நமக்கு கிடைச்சிடும்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் காங்கிரஸ் போட்ட கணக்கு தப்பாக இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி பாஜக வந்து சைனியை இறக்குனது போல் இந்த ஜாட் சமூகம் இல்லாத, தலித் சமூகம் இல்லாத வேற ஒரு முதல்வரை வந்து களத்தில், ஒரு முதல்வர் வேட்பாளரை களத்தில் இறங்கி அவர்கள் கீழே வந்து ஹூடாவும் ஷெல்ஜாவும் வந்து ஒரு வேலை பணியாற்றி இருந்தால் அது வந்து ஒரு முடிவுகள் வேறு விதமாக போயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ முதலமைச்சர் வேட்பாளரை புதுமுகமாக எல்லோரும் ஏற்கிற ஒரு முகமா இருந்தா ஜாட் வெர்சஸ் நான் ஜாட்ஸ் அப்படின்ற ஒரு கோணம் போயிருக்காதுன்ற ஒரு பார்வையை சொல்றீங்க. திரு ஜென்ராம், உங்க நிறைவு பார்வை. நான் ஜாட்ஸை கன்சால்டேட் பண்ற வேலையை இப்போ செய்யல. 2014 பிஜேபி அதை தான் செய்யுது. ஏன்னா மற்ற 2 கட்சிகளும் அப்போ வந்து பிரதானமாக இருந்த 2 கட்சிகளும், காங்கிரஸ்ல ஹூடாவும் அங்க INLD எல்லாம் தேவிலாலுடைய வழித்தோன்றல்களுமாக இருந்தாங்களா, குடும்ப அரசியல். அதுல 2019 மெஜாரிட்டி கிடைக்கலன்னு உடனே பிஜேபி முதல்ல தன்னோட சேர்த்து வச்சுக்கிட்டது தேவிலாலோட பேரனை தான். குடும்ப அரசியலை அப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணல. முஃப்தி முகமது சயீது எல்லாம் ஃபேமிலி பாலிடிக்ஸ், ஃபேமிலி வாரிசுகளை தங்களோடு வைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஜம்மு காஷ்மீர்ல ரத்த ஆறு ஓடும்னு சொன்ன மாதிரி ரத்த ஆறும் ஓடல, தேனும் பாலும் ஓடும்னு சொன்ன மாதிரி தேனும் பாலும் அங்க ஓடல. அங்க மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளோடு எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க தங்களுக்கான அரசை தேர்ந்தெடுத்தார்கள். தங்களுடைய மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றி அமைத்த அதிகாரத்துக்கு எதிரான தீர்ப்பாக இந்த தீர்ப்பை JNKல கொடுத்திருக்கிறாங்க. இங்க காங்கிரஸ் கட்சி கொடுக்கக்கூடிய இந்த புகார்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகுது, அல்லது அவர் இம்மீடியட்டா தேர்தல் வழக்காக போட்டா அதை உடனடியாக எடுத்து உச்சநீதிமன்றம் எதையும் செய்யுமா செய்யாதாங்கிறது அடுத்த வரும் நாட்கள்ல நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள். இனிமே வரட்டும், ஃபைனல் டீடைல்ஸ் வரட்டும், அதன் மீது நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.